எல்லோருக்கும் வணக்கம். இல்லம் தேடி கல்வியில் வாலண்டியர் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கொரோனா தொற்று வந்ததுக்கப்புறம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட படிப்பு ரொம்பவே டல்லாக போனதால் கவர்மெண்ட் 2021 இல்லம் தேடி கல்வி அப்படின்னு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. அதன் மூலம் நிறைய பேருக்கு ஐடிகே வாலண்டியர்ஸாக ஆனாங்க. அதுக்கு கவர்மெண்ட் மந்த்லி இன்சென்டிவாக 1000 ருபீஸ்ன்னு சொன்னாங்க. அண்ட் அது போலவே 2021 டு இப்போ 2025 இப்போ வரைக்கும் இந்த ஐடிகே போயிட்டு இருக்கு. அண்டு ரீசெண்டாக ஐடிகேல இருந்து நிறைய பேர் சரியாக சென்டர் எடுக்காததால் அந்த சென்டர்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அண்டு இப்போது ஐடிகே 2.0 ஸ்டார்ட் ஆகிருக்கு. அண்டு இதையும் இப்போ எல்லா வாலண்டியர்ஸும் சிறப்பாகவும் நடத்திட்டு இருக்காங்க. அந்த இன்சென்டிவும் எல்லாருக்கும் கரெக்டாக வந்துட்டு தான் இருக்குது. அப்புறம் இப்போ நமக்கு என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2021 இருந்து இப்போ வரையும் சென்டர் எடுக்கிற எல்லாருக்கும் சர்டிஃபிகேட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இதில் நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு குரூப்பில் எல்லாருக்கும் லிங்க் அனுப்பியிருப்பாங்க. இந்த லிங்க் தான் அது. ஸோ இந்த லிங்க்கில் போனீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் ஓப்பன் ஆனதும் என்டர் வாலண்டியர் ஐடி அப்படின்னு கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் உங்கள் வாலண்டியர் ஐடியை கொடுங்க. வாலண்டியர் ஐடி வேறு, சென்டர் ஐடி வேறு. ஸோ அதை பார்த்து கரெக்டாக கொடுக்கணும். அதை கொடுத்துட்டு கீழே சமர்ப்பிக்கன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம நம்பருக்கு ஓடிபி வந்துடும். அது எந்த நம்பர்னால் நம்ம ஐடிகேக்கு கொடுத்துருக்கோம்ல அந்த ஆப்பில் அதே நம்பர் தான். ஸோ அதுக்கு கொடுத்தீங்கன்னா ஓடிபி வந்துடும். நீங்கள் அந்த ஓடிபியை இதில் கொடுத்துட்டு அது மறுபடியும் சமர்ப்பிக்க அப்படின்னு நம்ம கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் இப்படி மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் ப்ரிவ்யூ பார்க்க சொல்லும். சரி, நீங்கள் அதை கிளிக் பண்ணாதீங்க. மேலே சான்றிதழ் பதிவிறக்க இங்கே கிளிக் செய்யணும்னு இருக்குல்ல, நீங்கள் அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணதும் உங்கள் பேரே சரி பார்க்கணும்னு இருக்கும். அதுக்கு கீழே உங்கள் நேம் தான் இருக்கும். நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு சரியாக இருந்துச்சுன்னா சரியாக உள்ளதுன்னு கொடுத்ததும் உங்களோட மெயில் ஐடியை காட்டும். அதில் காட்டினதும் நீங்கள் சமர்ப்பிக்க அப்படின்னு கொடுத்ததும் உங்களோட மெயில் ஐடிக்கு ஓடிபி போயிருக்கும். ஸோ அதை போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் மெயில் ஐடிக்கு வந்திருக்கும் பாஸ்வேர்டு. அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் அந்த ஓடிபியை நோட் பண்ணிவிட்டு அந்த ஓடிபியை மறுபடியும் அந்த பேஜுக்கே அதில் கொடுக்கணும். கொடுத்துட்டு மறுபடியும் சமர்ப்பிக்கன்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் சான்றிதழ் பதிவிறக்கம்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக சர்டிஃபிகேட் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் அதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சைன் இருக்கும். மெயில் ஐடியில் போனால் தான் நம்மளுக்கு சைன் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் இமெயிலில் போய் கூட பார்த்தீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்திருக்கும். நீங்கள் அதையும் டவுன்லோட் கொடுத்துக்கலாம். கொடுத்ததும் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்துடும். ஸோ இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பர் கொடுத்ததும் ஒரு ஓடிபி வந்திருக்கும். நீங்கள் அப்படி கொடுத்துட்டும் சர்டிஃபிகேட் டவுன்லோட் சில பேருக்கு ஆகியிருக்கும். ஆனால் அதில் நம்ம ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி அப்படின்றதுல நம்ம எல்எம் பகவத் சாரோட கையெழுத்து அதில் இருக்காது. நீங்கள் மெயில் ஐடி கொடுத்து அதுக்கப்புறம் வர ஓடிபியை இதில் சப்மிட் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் சாரோட சைனோடு நம்மளுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஸோ அதை கரெக்டாக செக் பண்ணிக்கிங்க. அண்ட் அவ்வளோதான். ஸோ இது மாதிரியே நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆகிடும். மறுபடியும் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். தேங்க்யூ.